ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெச்சூஸ்கோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி போடலாம் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேன். ஒரு மார்னிங் விளாக் மட்டும் எடுத்திருக்கேன். சென்னையில் ஒரு மார்னிங் விளாக் மட்டும். ஏன்னா இங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா இங்கே வந்து நிறைய டவர் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் ஒய்ஃபை ஃபிட் பண்ண வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஃபுல் டே வேலை தாங்க. மார்னிங் ஆரம்பித்தா 12 o'clock வர வேலை. ஏன்னா இன்னும் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலையா, அதனால் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அங்கே இங்கே பார்த்து எடுத்து வைக்கிறது, அதுலேயே போயிடுச்சுங்க 1 வீக்கு. இப்போ வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஏன்னா மாசி கிளறி வருது பார்த்திங்களா, அதனால் சாமி கும்பிட்டுட்டு அகெயின் சென்னைக்கு வரணும். அதனால் ஊருக்கு வரப்போ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்து கம்மி. இன்னொன்று வந்து லன்ச் வந்து ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால மார்னிங் ஒர்க் மட்டும்தான். ஏன்னா நைட்டு கிளம்பணும். அதனால் மார்னிங் வீடியோ மட்டும் கொஞ்சமாக எடுத்தேன். மார்னிங் என்னென்ன நடந்துச்சு சென்னையில் அந்த 1 டே அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எப்பவும் போல தான் மார்னிங் எழுந்தோடனே தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து டைம் ஆயிடுச்சு எழும்போதே. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே இட்லியை வச்சு ஊட்டி விட்டுட்டேன். வந்து சாப்பிட மாட்டான், இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, 7 months ஆச்சுல. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இட்லி ஊற்றி விட்டுருக்கேன். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு தெரில, டீக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் காலையில் டீ போட்டு குடித்தாதான் அன்றைக்கி வேலையே ஓடும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றக்காக ட்ரை பண்ணுறேன். எப்படியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். டீ அன்றைக்கி போட்டு குடிச்சாச்சு. எனக்கு ஏலக்காய் டீ தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அன்றைக்கி ஏலக்காய் டீ தான் போட்டேன். அதுக்கப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் வந்து மாவு இல்லை, காலி ஆயிடுச்சு. சரி மாவாட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவோம். அப்போ வந்து அந்த மாவு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சரி கீழே மாவு பாக்கெட் விற்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே மாவு பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இருந்தால் அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். மாவு பாக்கெட் வாங்கி அதை தான் வச்சு இன்றைக்கி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என் பையனுக்கு மட்டும் என் ஃப்ரெண்ட்ட மாவு வாங்கி ஊற்றுனேன். அவளும் வந்து பக்கத்தில் தான் இருக்காள். அதனால் அவள் வந்து நேற்று தான் மாவு ஆட்டினேன் அப்படின்னு சொன்னான். அதனால் அவட்ட மாவு வாங்கிட்டு வந்து அவனுக்கு மட்டும் ஒரே ஒரு இட்லி மட்டும் ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை தான் தோசையாக ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டுக்க சட்னி வேணும் பார்த்திங்களா, அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணுவோம் பார்த்திங்களா 2 in 1 சட்னி, தக்காளி அண்டு கருவேப்பிலை சட்னி ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தான் இன்றைக்கி தக்காளி சட்னியும் வச்சேன். அப்புறம் சட்னி ரெடியானதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு மாவு ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேன். ஏன்னா மாவில் வந்து உப்பு போட்டிருக்க மாட்டாங்க, அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி தோசைக்கல் வந்து நான் இப்போ தான் புதுசாக தான் யூஸ் பண்ணுறேன். 3 days ஆகுது. ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதில் வந்து யூஸ் பண்ணேன். தோசைக்கல்லை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது வடிச்ச தண்ணியில் வந்து 2 நாள் ஊற வச்சேங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயத்தில் எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது 2 minutes வச்சுட்டு அதில் வந்து தோசை ஊற்றுனேங்க. ஃபஸ்ட்டு தோசையே நல்லா தான் வந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க வரலை அப்படின்னா புதுக்கல் வந்து பழகிற வரைக்கும்
வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா தான் தோசை வந்திருந்தது. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுற கல்லில் வந்து சப்பாத்தி போடாத அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. வீட்லேயுமே அதான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு சப்பாத்தி போடுறதுக்கு வேறு இது இல்லை. அதனால் வேறு என்ன பண்ண முடியும், ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடணும். அதனால் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இதே கல்லில் வந்து நான் சப்பாத்தியும் போட்டுட்டேன். சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் அகைன் தோசை ஊற்றினா வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா தாங்க வந்துருந்துச்சு. இந்தா பாருங்கள் தோசை எப்படி வந்திருக்கு அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, சப்பாத்தி போட்டுட்டு அந்த கல்லை கொஞ்சோண்டு வெங்காயத்தில் எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி 2 மினிட்ஸ் வச்சுட்டு தோசை ஊற்றினேன். தோசை நல்லா தான் எனக்கு வந்துருந்துச்சு. நீங்களாம் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு வந்து தோசை வரலையா, அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெங்காயத்தில் எண்ணெயை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் நல்லா தான் வருது. தோசைனாலும் சப்பாத்தினாலும் நல்லா தான் எனக்கு வந்துச்சு. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து 2 டேஸ் ஆச்சு. சரி இன்றைக்கி ஊருக்கு போயிடுவோம், வேஸ்ட்டாக தானே போவோம், எப்படியும் போயிட்டு வரக்கு 1 வீக் ஆயிரும், அது வரைக்கும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்றதுக்காக ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்வீட் கார்னை வந்து காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னா அவிச்சு வச்சிட்டேன் இட்லி சட்டியில் போட்டு. நல்லா தான் வந்திருந்தது. எப்போவும் வந்து இட்லி சட்டியில் வச்சு நான் அவிக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் நான் வந்து கார்ன் வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இதில் வந்து அந்த எலுமிச்சம்பழமும் மிளகாப்பொடி உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று அதில் வந்து உப்பு போட்டு அவிக்கலாம். உப்பு போட்டு அவிச்சு நம்ம உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. நான் வந்து சும்மா தான் அதை வந்து அவிச்சு எடுத்தேன். அதில் வந்து நல்லா அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து உப்பையும் மிளகாயும் நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடயே தம்பிக்கு சூப்பும் போட்டு வச்சுட்டேன், அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ பால் காய்ச்சல் அன்னைக்கு மைனா வந்து 2 முட்டை போட்டிருந்துச்சு. அந்த பின்னாடி கூடு மாதிரி கட்டியிருந்தது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில். அந்த 2 முட்டை வந்து இருந்துச்சு. என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியலை. சரி இன்றைக்கி பார்க்குறேன் அந்த முட்டை உடஞ்சி கிடந்துச்சு. என்னடா என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு. தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பாப்பா காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.